டேட்டா இன்ஜினியரிங் டெமோ பார்க்க போகிறோங்க. அந்த டெமோவில் என்ன பண்ண போகிறோன்னா, அமேசான் S3 பக்கெட்டில் இருக்கிற டேட்டாவை அசூர் டேட்டா லேக்கில் கொண்டு வந்து போடுறோம். போட்டு அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேட்டா பேக்ஸில் அதை வந்து நம்ம ரீட் பண்ணி விஷுவலைஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய டாஸ்க். ஓகேங்களா? ஸோ இது ஒரு குட்டி டெமோ. இது வந்து பார்த்திங்கன்னா 2 க்ளவுட் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ 2 க்ளவுடை கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு வந்து அசூர் டேட்டா ஃபேக்ட்ரின்னு ஒரு விஷயம் தேவை. ஸோ இதுதான் வந்து அசூர் டேட்டா ஃபேக்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த அசூர் டேட்டா ஃபேக்ட்ரியில் நம்ம என்ன டேட்டாவை S3யில் இருக்கிற டேட்டாவை கொண்டு வந்து டேட்டா லேக்கில் போட போகிறோம். டேட்டா லேக்ன்றது என்னென்னா அசூரில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ். ஓகேங்களா? எப்படி வந்து அமேசானில் S3ன்னு சொல்கிறோமோ அது மாதிரி அசூரில் டேட்டா லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அங்கே வந்து S3ன்னு பேர், இங்கே வந்து டேட்டா லேக்னு பேர். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அசூரில் நான் வந்து தினேஷ் ADLS அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டேட்டா அப்படின்னு ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெறும் m.csv மட்டும் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் தான் என் டேட்டா கொண்டு வந்து போட போகிறேன். இப்போ இதுதான் நம்முடைய டாஸ்க். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, அசூர் டேட்டா ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி அதை பண்ண முடியும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு சுத்தியல் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்கு இல்லையா, சாரி இது வந்து இதுவாக ஸ்பேனரா. ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து இங்கே நியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் S3 அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க, கண்டினியூ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லிங்க் சர்வீஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா S3_Azure_link அப்படின்னு பேர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கோ அது மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசானுக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம இங்கே ஷேர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்சஸ் கீ, அந்த சீக்ரெட் கீ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து இதில் போடணும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆக்சஸ் கீ எடுத்து ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்சஸ் கீன்றதுனா யூசர் நேம் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதை போட்டுட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி சீக்ரெட் கீ, இது வந்து பாஸ்வேர்ட் மாதிரி. ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்தா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா கனெக்ஷன் ஆகுதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ டெஸ்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து கனெக்ஷனை செக் பண்ணியிருக்கு. நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்ததுன்னா அது என்ன ஆகிடும், பிரிண்ட் பண்ணிடும். அப்படியே க்ரியேட் கொடுங்க. ஸோ லிங்க்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட் வந்து லிங்க்கை க்ரியேட் பண்ணுறது. அடுத்து என்ன க்ரியேட் பண்ணணும்னா டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ டேட்டா செட்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ஸோ இங்கே பென் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டேட்டா செட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நியூ டேட்டா செட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். நம்ம எங்கேருந்து ரீட் பண்ணுறோம், S3 தான் ரீட் பண்ணுறோம், அதனால் அதை கொடுத்துக்கோங்க. அதனுடைய ஃபார்மேட் என்னது, இப்போ S3யில் வந்து என்ன ஃபார்மேட் இருக்குது, .csv தானே இருக்குது. ஸோ அதை தான் கேட்குது, அது என்ன ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது. நான் CSVன்னு சொல்கிறேன். அப்புறம் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ இப்போ இதுக்கு பேர் என்ன கொடுக்கணும்னா DS_S3_orders அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? எந்த லிங்க் சர்வீஸோட இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா S3_Azure லிங்க் இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ரீட் பண்ணுற அந்த ஃபைலில் எனக்கு வந்து ஃபஸ்ட் ரோ வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து உங்களுக்கு ஹெட்டராக எடுத்துக்கும். ஸோ அப்போது நான் வந்து இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், மை டேட்டா செட் CFP, இதே பேர் தான் நீங்கள் இங்கேயும் பார்க்குறீங்க. கரெக்டாக? ரைட். அது பேர் அப்போ பார்த்தீங்கன்னா அது என்னால் கரெக்டாக ரீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ இங்கே போய்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே அதை கேட்கும், எந்த ஃபைலை வந்து நீங்கள் காப்பி பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு. ஸோ அது வந்து இப்போ ரீட் பண்ணிகிட்ருக்கு. இது காமிச்ச உடனே இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து டேட்டா செட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, S3யை அசூர் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. we are done. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம பண்ணது கரெக்டாக அப்படின்னு ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும். இங்கே ப்ரிவியூ டேட்டா இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெளிவாக அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சும்மா ஒரு சாம்பிள் டேட்டா ஒரு 10 டேட்டா எடுத்து காமிக்கும். அதுதான் வந்து இங்கே நம்ம காமிக்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள். அதில் பாருங்கள், ஆர்டர் ஐடி, ஆர்டர் ஐட்டம், ஓகே, ஆர்டர் ஐட்டம் ப்ராடக்ட் ஐடி, சப் டோட்டல், ஆர்டர் ப்ரைஸ், அது மாதிரி. ஓகே, ஸோ இப்போது இதுதான் வந்து ஹெட்டர். இந்த ஃபஸ்ட்டு லைன், இந்த காலம் நேம் இருக்குல்ல, இதுதான் ஹெட்டர் நம்ம டிக் பண்ணியிருந்தோம். ஓகே, ரைட். ஸோ we are done. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், நம்ம வந்து
சிங்க்கு க்ரியேட் பண்ணுவோம். இது வந்து நம்ம சிங்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, இப்போ சிங்க் நமக்கு யார், இங்கே தான், இதுதான் நமக்கு சிங்க். அதாவது அஸ்யூரில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ். எப்படி வந்து அமேசான் S3யோ அது மாதிரி அஸ்யூரில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ். இப்போ அதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிங்காக நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மார்க்கில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து லேக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் சூஸ் பண்ணணும். அப்புறம் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, இது வந்து டேட்டா லேக் அண்டர்ஸ்கோர் சிங்க்ல டெஸ்டினேஷன் சொல்லுவோம், அதே தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்யூர்லேருந்து அஸ்யூர் கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்கௌண்ட் கீன்னு எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா. சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஸ் யூ கோ. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் வரும். ஓகேங்களா. ஸோ நான் எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேமு, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் வந்து இதுதான், தினேஷ் ஏடிஎல்எஸ் இருக்குல்ல, இதை தான் வந்து நான் அங்கே கொடுக்கணும். ஸோ அப்போது இங்கே போயிட்டு இதை கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ போயிட்டு நான் டெஸ்ட் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் கனெக்ஷன் வந்துச்சா, அப்படியே க்ரியேட் போடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஓகே, இப்போ நம்ம 2 க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து S3 அஸ்யூர் லிங்க்கு, இன்னொன்று வந்து அஸ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அண்டர்ஸ்கோர் சிங்க். இதில் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே ரைட். ஸோ தேவையில்லாத நம்ம வந்து இப்போதைக்கு டெலீட் பண்ணிடுவோம். டெலிட் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இங்கேயும் டெலிட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இப்போதைக்கு 2 தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்னது பாருங்கள். நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லிங்க் டு த டேட்டா லேக் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், திருப்பி டேட்டா செட் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லிங்க் க்ரியேட் பண்ணணும், அடுத்து டேட்டா செட் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி அஸ்யூர் டேட்டா லேக்கும் லிங்க் க்ரியேட் பண்ணணும், அடுத்து டேட்டா செட் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா ரைட். ஸோ இப்போது டேட்டா செட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பென் இருக்கிறத கிளிக் பண்ண போகிறீங்க. இந்த டேட்டா செட்டை இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணுங்கள், நியூ டேட்டா செட் கொடுங்க. அதே மாதிரி இங்கே லேக்குன்னு டைப் பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், சிஎஸ்சி தான் போட போகிறோம். அதனால் சிஎஸ்சின்னு கிளிக் பண்ணிங்க, கண்டினியூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், டிஎஸ் அண்டர்ஸ்கோர் டேட்டா லேக், ஓகேங்களா, அண்டர்ஸ்கோர் சிங்க் அப்படின்னு போகிறேன். டிஎஸ்னால் டேட்டா செட்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம இப்போ என்னென்ன க்ரியேட் பண்ணோம், அந்த சிங்கோட நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து ஹெட்டர்னு சொல்லிடுங்க. இப்போ இது எங்கே போடணுன்னா, இப்போ நான் வந்து தினேஷ்ன்ற ஒரு கண்டெய்னருக்குள்ளே, தினேஷ்ன்ற ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே இன்புட் டேட்டா அப்படின்னு ஒரு கண்டெய்னருக்குள்ளே, அதுக்குள்ளே நான் கொண்டு போய் போடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ அதான் நாங்கள் சொல்லணும். ஸோ இந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 காமிக்குது. எப்படி 3 காமிக்குதுன்னா, இங்கே பாருங்கள், நான் இப்போ விட்டு வெளில போனேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இந்த ஏரியாஸை கிளிக் பண்ணுறேன். தினேஷ் ஏரியாஸ்க்குள்ளே பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள், எத்தனை கண்டெய்னர் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து மொத்தம் 3 கண்டெய்னர் எனக்கு இன்புட் டேட்டா தானே வேணும். ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போது இதை தான் வந்து நான் பண்ணணும், அஸ்யூர் டேட்டா ஃபேக்டில் செய்யணும். ஸோ இப்போ அஸ்யூர் டேட்டா ஃபேக்டில் இன்புட் டேட்டா அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓகே கொடுத்துருங்க. எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, டேட்டா செட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம இது வரைக்கும் எவ்வளோ முடிச்சிருக்கோம், இந்த 4 ஸ்டெப்பும் முடிச்சாச்சு. கடைசி என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கிரியேட் அ பைப்லைன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பைப்லைன் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது இன்னும் சிம்பிளுங்க. ஏன்னா இங்கே பைப்லைன் வந்துருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள், நியூ பைப்லைன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், S3லேருந்து எடுத்து டேட்டா லேக்கில் மூவ் பண்ணுறோம். அதனால் காப்பி இது. ஓகேங்களா, காப்பி டேட்டா. இந்த காப்பி டேட்டா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் சோர்ஸ் கேட்குது. எது சோர்ஸ் நமக்கு, S3ல. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எதை போட்டோம், நம்ம வந்து DSS3 ஆர்டர்ஸ்னு கொடுத்தோமா, ரைட். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு நம்ம DS அண்டர்ஸ்கோர் டேட்டா லேக் சிங்க் கொடுத்தோமா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹோப் இது 2 தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே ரைட். இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அந்த காப்பி வியூ வந்து ஃப்ளாட் ஹையரார்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போ ஒன்றும் பண்ணணும், நீங்கள் இந்த டீபக் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பைப்லைன் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பேர் பைப்லைன் சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம பைப்லைனில் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பைப்லைன் வந்து பார்த்தா நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம டெமோக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ரன் ஆகிட்டுருக்கு, இங்கே க்யூ ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ பாருங்கள், அது வந்து எப்படி டேட்டா வந்து S3லேருந்து கொண்டு வந்து டேட்டா லேக்கில் போட போகுது அப்படின்னு. ஸோ இப்போ அது ரன் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து வெறும் M.cc மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா. தினேஷ் ஏடிஎல்எஸில் இன்புட் டேட்டா கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குது, வெறும் M.cc மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம போய்
இதை செக் பண்ணி பார்ப்போம். இது இன்னும் ப்ராக்ரஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ இட் இஸ் காப்பிங் த டேட்டா. ஓகேங்களா, இது காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கண்ணாடி சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கேருந்து என்ன காப்பி பண்ணிச்சு, எத்தனை ஃபைல் காப்பி பண்ணிச்சுன்னு சொல்லிடும். நீங்கள் சக்சீட் ஆகிடுச்சா? ஸோ இந்த கண்ணாடி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாக பாருங்கள். அமேசான்லேருந்து எனக்கு வந்து அஸ்யூருக்கு மூவ் ஆயிருக்கு. எவ்வளோ டேட்டா வந்து இங்கே இருந்திருக்கு, எவ்வளோ டேட்டா அங்கே மூவ் ஆயிருக்கு பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் பண்ணதும் 6.25 வந்தான், ரைட் பண்ணதும் 6.25 வந்தாகும். எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம எப்படி செக் பண்ணுறது? போய் நம்மளுடைய அஸ்யூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் போயிட்டு இது அப்படியே நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்தோன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சா, ரைட். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், we can do rename. அப்படி வந்து உங்களுக்கு ரீநேம் வேணாம், எனக்கு அங்கேயே வேணும்னா நம்ம வந்து அங்கே வந்து மாற்றிருக்கோம். ஓகேங்களா, எங்கன்னா நம்ம டேட்டா செட்டில் போயிட்டு இந்த சிங்க் இருக்கு இல்லையா, இந்த டேட்டா செட் சிங்கில் போயிட்டு இந்த அது டேட்டா லேக் சிங்கில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து அந்த ஃபைல் நேம் கொடுத்தோம் வச்சுக்கலாம். இங்கே என்ன ஃபைல் நேம் கொடுக்குறோமோ அது அங்கேயே வந்துடும். ஓகே, ரைட். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஆர்டர்ஸ் ஓகேங்களா .csv அப்படின்னு கொடுத்துட்டு நான் சும்மா பப்ளிஷ்னு தரேன். ஓகேங்களா, ஸோ ஆர்டர் ஐட்டம் சோர்ஸ். ஸோ இது வந்து இது ஆக்சுவலாக வந்து நான் ரிமூவ் பண்ணணும். இப்போதைக்கு இது வேண்டாம், அதே மாதிரி இதுவும் வேண்டாம், இதுவும் நம்ம வந்து டிலீட் பண்ணிடலாம். டேட்டா செட் சிங்கில் நான் வந்து டிலீட் பண்ணிடுறேன். இது ரெண்டும் வேணாம் இப்போதைக்கு. நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ பப்ளிஷ் வந்து பார்த்தா இட்ஸ் லைக் சேவிங். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போது வந்து பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள் பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, சரி. இதில் நமக்கு வந்து என்ன இஷ்யூ வருதுன்னு பார்க்கலாம். க்ளோஸ், பப்ளிஷ் ஆல். ஓகே, வேலிடேஷன் ஆஃப் மாடல்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்லுதுன்னா காப்பி டேட்டா ஒன்றில் எனக்கு வந்து சோர்ஸ் டேட்டா செட் வேணும், அதே மாதிரி காப்பி டேட்டா ஒன்றில் சிங் டேட்டா செட் வேணும்னு சொல்லுது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த பைப் லைன் ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து பழசு. ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இது மட்டும் வச்சுக்கிறேன். இதுதான் இப்போ பண்ணது. ஓகே, ரைட். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஐ எம் பப்ளிஷிங். ஓகேவா, ஸோ பப்ளிஷ் பண்ணோன்னா இதெல்லாம் டிலீட் பண்ணாமல் ரெட்டில் காமிக்குது. ஓகேங்களா, வெரி சிம்பிள். ஸோ பப்ளிஷிங் கொடுத்துட்றேன். ஸோ பப்ளிஷ் ஆகி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது பப்ளிஷ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணேன், நான் வந்து என்னுடைய இந்த சிங்கில் போயிட்டு பேரை மட்டும் மாற்றிட்டோம், orders.csvன்னு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பைப்லைனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டீபக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ திருப்பி வந்து உங்கள் பைப்லைன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த பைப்லைன் பாருங்கள் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறது, க்யூட் அப்படின்னு சொல்லுதா, இங்கே பாருங்கள் க்யூட் அப்படின்னு சொல்லுதா. ஸோ இப்போ வந்து திருப்பி டேட்டா வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வந்து புதுசாக வந்து உங்களுக்கு ஃபைல் நேம் வந்து orders.csvன்னு வந்துடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்துது இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறேன், orders.csv அப்படின்ட்டு வர மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி செட் பண்ணோம், நம்ம வந்து இந்த டேட்டா செட் ஆர்டர்ஸ் சிங்க் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இங்கே பேர் மட்டும் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த பைப்லைன் கிளிக் பண்ணுவோம், இது வந்து சக்சீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அஜூரில் போயிட்டு இது ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா orders.csv வந்துச்சா. ஸோ நான் வந்து முதல்ல அதுக்கு பேரே கொடுக்காம ட்ரை பண்ணும்போது அதுவே ஒரு நேம் கொடுத்துருச்சு. ஆனால் இப்போது நான் என்ன நேம் கொடுத்தனோ அது வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த orders.csvயை நம்ம வந்து எப்படி டேட்டா பிரிக்ஸோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா பார்க்கலாம். ஸோ டேட்டா பிரிக்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னுடைய கீஸ் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நான் வந்து ரன் பண்ணோன்னா ஐ டு ஸ்டார்ட் திஸ் கிளஸ்டர். ஓகேங்களா, இது கிளஸ்டர் இல்லாமல் நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஸோ இந்த கிளஸ்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணிட்டோம் அமேசான் S3க்கு. அதுக்கப்புறம் டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ லிங்க்னா ஒரு செயின் மாதிரி. ஓகேங்களா, டேட்டா செட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த செயினுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். ஓகேங்களா, அப்புறம் அதே மாதிரி லிங்க் ஃபார் அஸ்யூர் டேட்டா லேக். ஓகேங்களா, நம்ம வந்து அந்த தினேஷ் ADLSன்னு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே இன்புட் டேட்டான்னு ஒரு கண்டெய்னர் இருந்தால் அந்த கண்டெய்னருக்கான லிங்க்கை வந்து நம்ம கொடுத்தோம். ஓகேங்களா, அப்புறம் அங்கேருந்து நம்ம டேட்டா, அதாவது இங்கே க்ரியேட் பண்ண டேட்டாவை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் நம்ம டேட்டா செட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இது லைக் அ காப்பி ஆக்டிவிட்டி, இது வந்து பேஸ்ட் ஆக்டிவிட்டி மாதிரி. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பைப்லைன் க்ரியேட் பண்ணோம். அதில் வந்து நம்ம சோர்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா, சோர்ஸ் க்ரியேட் பண்ணோம், சோர்ஸ் எங்கே அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி சிங்க் எங்கே அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா, ஸோ அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். திருப்பி சோர்ஸ் எங்கே சிங்க் எங்கே அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து பைப்லைன் கிளிக் பண்ணோன்னே இங்கே சோர்ஸ் காமிக்குதா, இந்த சோர்ஸில் நம்ம டேட்டா செட்டை கொடுத்துருக்கோம். அதேமாதிரி சிங்கில் அந்த டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த சோர்ஸில் டேட்டா செட் S3 காமிச்சோம். இது வந்து சிங்கில் டேட்டா செட்டு
ஆஃப் அசூர் டேட்டா லேக்கை காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த பைப்லைன் வந்து நம்ம பார்க்குறோம் கிளியராக. அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஹைரார்கி கொடுத்தேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே பப்ளிஷிங் கொடுத்தோம். ஸோ பப்ளிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஓகே. ஸோ நமக்கு வந்து டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டெய்னரில் போய் விழுந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அசூர் டேட்டாபேஸில் அதை ரீட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கிளஸ்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்லேவ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயும் ஒரு டேட்டாபேஸில் வந்து நம்ம ஒரு கோட் ரன் பண்ணோம்னா அதுக்கு வந்து நம்ம கிளஸ்டர் க்ரியேட் பண்ணணும். கிளஸ்டர் இல்லாமல் ஒரு கோட் உங்களால் ரன் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட்டிங் அப் ஒன் நோட் அப்படின்னு காமிக்குதா, ஒரு நோட் போதும். நம்ம டெமோக்கு வந்து ஒரு நோட் போதும். நம்ம வந்து ஒரு ஸோ இட் இஸ் சேயிங் கிளஸ்டர் இஸ் நாட் அட்டாச்சபிள். வெயிட் பண்ணுவோம். ரன் பண்ண உடனே இட் will ask actually. ஸோ நமக்கு இப்போ கிளஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் வெயிட்டிங்கில் தான். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இது இந்த கான்ஃபிகரேஷன் எதுக்குன்னா நம்முடைய அந்த ஏடிஎல்எஸையும் அந்த டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நம்ம அப்படியே அசூர் டேட்டா ஃபேக்டரி யூஸ் பண்ணி அமேசானையும் அசூரையும் கனெக்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம அசூர் டேட்டா பிரிக்ஸையும் என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பிரிக்ஸ் இங்கே பாருங்கள் தெளிவாக தெரியும் டேட்டா பிரிக்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ என்னுடைய ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்கா. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்குன்றது நான் செக் பண்ண போகிறேன். இன்புட் எல்லாம் என்ன இருக்குன்னு நான் செக் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ன்னு ஒரு கமாண்டு. டிபிஎஃப் டிபி யூட்டில்ஸ் டேட்டாபிக்ஸ் யூட்டில்ஸ், எஃப்எஸ்னா ஃபைல் சிஸ்டம், எல்எஸ்னா லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அது இன்புட் டேட்டாவில் ஏடிஎல்எஸ் தினேஷ் ஏடிஎல்எஸில் எனக்கு என்ன இருக்கோ அதை காமி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் இன்புட் டேட்டாவில் தினேஷ் ஏடிஎல்எஸ் தான் இருக்குது. ஸோ அதை தான் அங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் அதை வந்து ரன் பண்ணால் எனக்கு வந்து அதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ காமிக்கும். ஸோ நம்மகிட்ட 3 ஃபைல்ஸ் இருக்குல்லையா, இங்கே பாருங்கள் 3 ஃபைல்ஸ் காமிக்கு பாருங்கள். ஒன்று வந்து இந்த டேட்டான்னு இருக்கா, அதே மாதிரி இன்னொன்று வந்து emp.csv, அப்புறம் நம்ம காப்பி பண்ணி orders.csv. ஸோ 3 இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ண போகிறோம், emp.csv போல் orders.csv அப்படின்னு போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்க orders.csv ரீட் பண்ணு, அதில் இருக்க ஃபஸ்ட் லைன் வந்து ஹெட்டர் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை ஹெட்டராக கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் எம்ப்டிஎஃப் கொடுக்குறப்ப என்ன பண்ணுறேன், ஆர்டர்ஸ் டிஎஃப்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன், ஆர்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் டிஎஃப் அப்படியே ஷோன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க ஃபியூ ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அந்த orders.csv நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். பார்த்தீங்களா? ரைட். ஸோ நான் ஜஸ்ட்டு சும்மா மேலே ஸ்க்ரால் பண்ணுறேன். அதோடைய டைட்டில்லாம் காமிக்கிங்க பாருங்கள், ஆர்டர் ஐட்டம். ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் order_df. இது வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக காமிக்கும். இது மாதிரி இல்லாமல் ஒரு டேபிள் மாதிரி அழகாக காமிக்கும். இது பார்த்தீங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ஐட்டம் ஐடி இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஆர்டர் ஐட்டம் ஐடி, இது வந்து ஆர்டர் ஐட்டம் ஆர்டர் ஐடி. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி ப்ராடக்ட் ஐடி. ஓகே. இது வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 957 ப்ராடக்ட்டை ஒன்று வாங்கியிருக்காரு. அதனால் டோட்டல் பில் வந்து 29.98. ஓகேங்களா? இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா 502 5. ஓகேங்களா? மொத்தம் 250. ஓகே. ரைட். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டும் வந்து எவ்வளோ எந்த ப்ராடக்ட் அதிகமான குவான்டிட்டி வாங்கியிருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம கோட் எழுத போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கோடு கிளிக் பண்ணிவிட்டு order_df டாட் கிரியேட் ஓகே mview அப்படின்னு போட்டு அதுக்கு பேர் என்ன கொடுத்துக்கிறேன், ஆர்டர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா SQL டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே. we are creating SQL டேபிள். ஓகேங்களா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ SQL டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், SQL query நம்ம எழுதலாம். ஓகேங்களா? எப்படி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஐடியா வந்து எத்தனை வாட்டி விற்றுருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டி வந்து விற்றுருக்காங்க, எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமான குவான்டிட்டி வந்துருக்குன்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 957 வாங்கியிருக்காங்க, அப்புறம் இங்கே 957 வாங்கியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்றது எனக்கு வேணும். ஓகேங்களா? அதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த we are going to see. ஸோ நம்ம இங்கே தான் வந்து ரைட் பண்ணணும். ஸோ select I need
காலம் நேம்ஸ் இல்லையா. ஸோ இந்த காலம் நேம்ஸ் வந்து காப்பி காலம் நேம் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுவோம், இங்கே போய் அப்படியே பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து count of order underscore item underscore quantity. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்கேல போய் டபுள் கோட்ஸ் கொடுப்போம் இல்லையா, அதனால் டபுள் கோட்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கேயும் டபுள் கோட்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, ரைட். அடுத்து ஃப்ரம் ஆர்டர்ஸ். இப்போ இது ஆக்சுவலாக நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரிங்காக வரும் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், டபுள் கோட்ஸ் இல்லாமல் நம்ம கொடுப்போம். ஓகே, ரைட். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அவுட்புட் வராது. நம்ம என்ன பண்ணணும்னா குரூப் பை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ குரூப் பை இந்த ஆர்டர் ஐட்டம் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை அப்படியே கொடுத்துருங்க. ஓகே, இதை ரன் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ வாட்டி எவ்வளோ குவான்டிட்டி விற்றுருக்காங்க அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது ஆர்டர் பண்ணுவோம், ஆர்டர் பை. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆர்டர்ஸ்ன்னு நான் பேர் கொடுத்தேன், ஆஸ் டோட்டல் அண்டர்ஸ்கோர் ஆர்டர்ஸ் அப்படின்னு பேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பேரை வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே யூஸ் பண்ணிவிட்டு டிசெண்டிங் அப்படின்னா என்னென்னா எது அதிகமாக வச்சுருக்கோ அதை ஃபஸ்ட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 360 ப்ராடக்டாக நிறைய விற்றுருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணோம்னா இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள், இங்கே விஷுவலைசேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை போய்ட்டு இந்த பாருக்கு போல என்ன பண்ணுங்கள், பை அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ப்ராடக்ட் அதிகமாக வச்சுருக்காங்க தெளிவாக உங்களுக்கு தெரியும், பர்சன்ட் ஏதோ கரெக்டாக வந்து பாருங்கள். இதுக்காக நீங்கள் இப்போ வந்து போய்ட்டு ஒரு பவர் பிஐ ஒரு டேப்லெட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா 13.45 இதுதான் வந்து அதிகமாக பர்சன்டேஜ் விற்றுருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த டோட்டல் ஆர்டர்ஸ் தான் அது. ஓகேங்களா. ஸோ ஒரு ஐட்டமும் வந்து எவ்வளோ விற்றுருக்குன்னு நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இது நீங்கள் வேறு சார்ட்டில் நீங்கள் காமிக்கணும், பார் சார்ட்டில் காமிக்கணும்னு நீங்கள் காமிக்கலாம். ரைட். ஸோ 360 தான் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட்டாக காமிக்க பாருங்கள். ஓகே, இங்கே வச்சாலே தெரியும் எதுன்னு. ஓகே, ஸோ 30க்கு மேலே வந்துட்டு நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு டேஷ்போர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி லைக் பவர் பிஐ டேப்லெட் ஒன்று தேவை, இதுலேயே நீங்கள் ஃபேஸ் பண்ணிடலாம். ஸோ இதாங்க ஒரு சிம்பிள் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு S3 பக்கெட்லேருந்து orders.csv கொண்டு வந்து இந்த அசூர் ஸ்டோரியில் போட்டோம். அதை அப்படியே என்ன பண்ணுவோம், டேட்டா பேஸில் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இதான் ஒரு சிம்பிள் டேட்டா இன்ஜினியரிங் டெமோ. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ். தேங்க்யூ.